வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த லெசனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கால்குலேட் பண்ணலாம். முதல்ல ஆவரேஜ் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஒன்று ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஃபார்மேட் இல்லை, இந்த ஃபார்முலா நிச்சயமாக நான் தெரிஞ்சால் தான் இந்த அக்கௌண்ட் செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஈஸியாக புரியுற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இதை பாருங்கள். இதில் எப்படி கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில் அப்படின்னாக்கா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லியும் கொடுத்துருப்பாங்க. இதோட இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டில் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லியும் கொடுத்துருப்பாங்க. மந்த்லி அப்படின்னாக்க 1 இயருக்கு 12 மந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இயருக்கு 12 மந்த் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க மந்த்லி இவ்வளவு வித்ட்ரா பண்ணிக்கிட்டான்னு கொடுப்பாங்க. பிகினிங்லையா, மிடில்லையா, எண்ட்லையானு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்களே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு மாதமும் வித்ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது அந்த மாதத்துடைய பிகினிங்கில் வித்ட்ரா பண்ணலாம், அல்லது மிடில் வித்ட்ரா பண்ணலாம், அல்லது எண்டில் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ அதே போல் குவார்ட்டர்லி ஒன்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி ஒன்றும் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்னர் இருக்கீங்க, நீங்கள் குவார்ட்டர்லியில் பிகினிங்லேயோ, மிடில்லையோ, எண்ட்லேயோ வித்ட்ரா பண்ணலாம். அதுபோல் ஹாஃப் இயர்லி எடுத்துக்கிட்டாக்க ஹாஃப் இயர்லி பிகினிங்லேயோ, மிடில்லையோ, எண்ட்லேயோ வித்ட்ரா பண்ணலாம். பிகினிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டில், அதாவது January 1 வச்சுங்களேன். மிடில் அப்படின்னாக்க January 15 இப்போ வித்ட்ரா பண்ணுறது. எண்ட் அப்படின்னாக்க January 31 இதில் வித்ட்ரா பண்ணுறது. ஸோ இதான் வந்து பிகினிங், மிடில், எண்ட் அப்படின்றது. அதே போல் வந்து குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னாக்க அதுலேயும் பிகினிங், மிடில், எண்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஹாஃப் இயர்லேயும் நீங்கள் பிகினிங், மிடில், எண்டில் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு மந்த்லி இருக்குது, அடுத்து குவார்ட்டர்லி இருக்குது, அடுத்தது வந்து ஹாஃப் இயர்லி இருக்குது. மிடில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே 6 தான். ஆவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா 6னா 6/12 கொடுக்கணும் நீங்கள் ஃபார்முலாவில். அவங்களே மிடில், பிகினிங், எண்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதை இது தெரிஞ்சால் நீங்கள் அந்த சம்மை வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சம்மை போடுறதுக்கு இது அவசியம் தேவை. அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ மிடில் பாருங்கள் எல்லாத்துக்குமே 6 தான். மந்த்லியாக இருந்தாலும் 6, குவார்ட்டர்லியாக இருந்தாலும் 6, அடுத்து பாருங்கள் ஹாஃப் இயர்லியாக இருந்தாலும் 6 தான். ஸோ 6 வந்துருக்கு பாருங்கள். இது எப்படி நம்ம கிளாஸுக்கு நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டீட்டெயில் சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் ஆகும் சொல்கிறதுக்கு. ஸோ மிடில் அப்படின்னாக்க மந்த்லியாக இருந்தாலும், குவார்ட்டர்லியாக இருந்தாலும், ஹாஃப் இயர்லியாக இருந்தாலும் 6 தான் உங்களுக்கு ஆவரேஜ் பீரியடு. இப்போ மந்த்லியாக இருந்தாக்க பிகினிங்காக இருந்தாக்க 0.5 ஆட் பண்ணிக்கங்க. இதே வந்து எண்டாக இருந்துச்சுனாக்க 0.5 மைனஸ் பண்ணிக்கங்க. பாருங்களேன், இங்கே 6 இருக்குது, இங்கே பிகினிங்கில் பாருங்கள் 6.5 உங்களுக்கு கிடைக்குது. பிகினிங்காக இருந்தால் 6.5, எண்டாக இருந்தால் 5.5. மிடில்னு கொடுத்தாக்க 6 கொடுத்துங்க 6/12. இதே பிகினிங் அப்படின்னாக்க 6.5/12, எண்ட் அப்படின்னு கொடுத்தாக்க 5.5/12. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி மூணுக்குமே வந்து ஆவரேஜ் பீரியடு மிடிலுக்கு வந்து 6 தான். மிடில் கொடுத்தா 6 தான் எடுத்துக்கணும். இதே மந்த்லியாக இருந்துச்சுனாக்க பிகினிங்காக இருந்தால் 0.5 ப்ளஸ் பண்ணுங்கள், எண்டாக இருந்தால் 0.5 மைனஸ் பண்ணுங்கள். 0.5 தான். ஓகேவா? இப்போ 6ல் 0.5 ப்ளஸ் பண்ணாக்க 6.5, 6ல் 0.5 மைனஸ் பண்ணாக்க 5.5. இதான் மந்த்லிக்கு. அடுத்து குவார்ட்டர்லிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க அதே போல் மிடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 தான் கொடுத்துருக்குது. மிடில் வந்து 6 இருக்கு பாருங்கள். இதில் வந்து பிகினிங், எண்டு எப்படி கண்டுபிடினாக்கா பிகினிங் வந்து 1.5 ப்ளஸ் பண்ணுங்கள், எண்டுக்கு 1.5 மைனஸ் பண்ணிடுங்க. பிகினிங்னாக்க 1.5 ப்ளஸ்ஸு, எண்டுனா 1.5 மைனஸ். இப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ பாருங்களேன், 6 + 1.5 7.5 இருக்கும் பிகினிங்கில். அடுத்து 6 - 1.5 4.5 இருக்கு பாருங்கள் எண்டில். ஓகேவா? இப்படி செய்யுங்க. அடுத்தே பாருங்கள் ஹாஃப் இயர்லினாக்க அதில் 6 கொடுத்துருக்கு பாருங்கள் மிடில். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிகினிங் அப்படின்னா 3 ப்ளஸ் பண்ணுங்கள், எண்ட் அப்படின்னா 3 மைனஸ் பண்ணுங்கள். இப்போ மிடில் வந்து 6 இருக்குது, 3 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? பிகினிங்கு 9 இருக்குது பாருங்கள். அடுத்து எண்டுக்கு பாருங்கள் 6 - 3 போட்டினா 3 தான் உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இப்படி வந்து ஃபார்முலா வச்சுக்கணும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. மிடில் எல்லாத்துக்குமே 6 தான் ஆவரேஜ் பீரியட். 6னா 6/12 அர்த்தம். 6 மாதத்தில் 6/12, அதாவது 12 மாதத்தில் 6 மாதம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மிடில் அப்படின்னாக்க இப்போ மந்த்லி அப்படின்னாக்க 0.5 ப்ளஸ் 0.5 மைனஸ். இதே குவார்ட்டர்லி அப்படின்னாக்க 1.5 ப்ளஸ் 1.5 மைனஸ். இதே எண்ட் அப்படின்னாக்க
3 + 3 மைனஸ் இவ்வளோதான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா தான் இந்த அக்கௌண்ட் செய்ய முடியும். ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. இந்த புக்கில் இருக்கும், புக்கில் வந்து இந்த பேஜ் நம்பர் எடுத்து இந்த ஆவரேஜ் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சால் நம்ம இந்த சம் செய்யலாம். இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். தேங்க்யூ.